இந்த பையன் விளையாட்டு பொருட்களை எடுத்துக்கும் போது அதுல ஒரு விளக்கு இருக்கு. அந்த விளக்க உரசணும்னு அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பூதம் வருது. அதை பார்த்து அந்த பையன் பயந்து போய் அவங்க அப்பா கிட்ட சொல்றான். அப்ப அப்பாவும் அந்த இடத்துல வந்து பாக்குறாரு, பார்த்தாங்க பூதம் இல்ல. அதுக்கப்புறமா ராத்திரியாவது அந்த பூதம் பாத்தீங்கன்னா அந்த இடமே சுத்தி தெரிய ஆரம்பிக்குது. அப்ப அந்த இடத்துல புதுசா கல்யாணமான அந்த பொண்ணு வெளியில ஓடி வரும்போது இந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பூதம் போயிருது. இதனால அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. அப்படியே அந்த பொண்ணு கண் முழிச்சு பாக்குறா. பக்கத்திலேயே கனவு இருந்து சொல்றான், கனவு ஏதாவது கண்டு பண்ணு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, வந்தது கனவு மாதிரி தெரியல, ஒரு பூதம் என்னோட வயிற்றுக்குள்ள போனச்சுன்னு சொல்லி நடந்த விஷயத்தை சொல்லும்போது கனவு அது ஒரு கனவுன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பொண்ணோட கனவு பாத்தீங்கன்னா ஆட்டுக்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில தூக்கி கொண்டு வைக்கிறான். அதுக்கப்புறமா மனைவி வந்து அந்த ஆட்டுக்களை நான் தூக்குறேன்னு சொல்லிட்டு அதை அசால்ட்டா தூக்கி கொண்டு அதை வச்சு அரைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து இந்த அம்மாவால அது நம்பவே முடியல. அதுக்கப்புறமா சில நாட்களாவது இந்த அம்மாவோட பையன் வந்து சொல்றான், அம்மா நீ பாட்டி ஆயிட்ட, உன்னோட மருமக பிரெக்னன்ட்டா இருக்கான்னு சொல்லும்போது இதை பார்த்து இந்த அம்மா 2-3 நாட்ல எப்படி பிரெக்னன்ட் ஆனான்னு சொல்லி அவங்களால நம்பவே முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீமந்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த அம்மாவும் மருமகளுக்கு பாலை கொண்டு போய் கொடுக்கும்போது இந்த பொண்ணு அதை குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறா. அப்படி வாந்தி எடுக்கும்போது கீழே பாத்தீங்கன்னா நிறைய கரப்பாம்பூச்சி கிடக்கு. இதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் நீங்க சுத்தமே கிடையாது, பால்ல கரப்பாம்பூச்சி கிடக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ராத்திரியாவது இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கணவன்ட்ட சொல்றா, எனக்கு ரசகுல்லா வேணும்னு. இதை கேட்ட கணவனும் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்குறதுக்காக போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பூதம் வந்து இந்த பொண்ணு பக்கத்துல வந்து இந்த பொண்ணோட வயித்துல இருக்க குழந்தைய பாத்துக்கிருக்கு. அதுக்கப்புறமா பையனும் ரசகுல்லா வாங்கிட்டு மனைவி கொடுக்கறான்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா அந்த பூதம் இருக்கு. இதை பார்த்தோன்னு அந்த பையனும் பயந்து போயிடுறான். அதுக்கப்புறமா அம்மா அந்த பையனை வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அந்த பையன்ட்ட உனக்கு பிறக்க போறது குழந்தை இல்ல பூதம் தாங்கிறத சொல்ல பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பூதம் வந்து இந்த அம்மாவோட பையனை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டது. இதனால அம்மாவும் வேற எதையோ சொல்லி பையனை வந்து சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பையன் மனைவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போன மனைவி காணா. இதனால பையன் மனைவியை தேடிட்டு ஒரு மக்களை கூட்டிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பையன் வீட்டுக்கு வந்து சொல்றான், அம்மா என்னோட மனைவியை காணான்னு. இதை கேட்ட அம்மாவும் கண்டுக்காம சாமி பாட்டு பாடிக்கு இருக்காங்க. இதனால அந்த பையன் கோவப்பட்டு உன் மருமக காணாம போயிட்டா, நீ இப்படி சந்தோஷமா இருக்கன்னு சொல்லிட்டு அம்மாவை தட்டும்போது இவனோட மனைவி பாடுற சத்தம் கேக்குது. உடனே உள்ள போய் பாக்குறான். பார்த்தா மனைவி இருக்கா. அப்படியே மனைவியோட வயித்துல பாத்தீங்கன்னா அந்த பூதத்தோட கையச்சி இருக்கு. இதை பார்த்து இவங்க பயந்து போய் நிக்கும் போது அம்மா சொல்றாங்க, நான் சந்தேகப்பட்டது சரியா போயிடுச்சு, இதே மாதிரி எனக்கும் நடந்துச்சுன்னு சொல்லி நடந்த விஷயத்தை சொல்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இவங்க புதுசா கல்யாணம் ஆகி இருக்கும்போது இவங்க ஒரு விளக்கை கிளீன் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பூதம் வந்து உங்களோட வயிற்றுக்குள்ள போயிருக்கும். அதுக்கப்புறமா இவங்களும் இந்த பொண்ணு அந்த உரல தூக்குன மாதிரி இவங்களும் தூக்கி இருப்பாங்க. அதாவது இந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி எல்லாமே இந்த அம்மாக்கும் நடந்திருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பூத குழந்தை பிறந்திருக்கும். அதை கொண்டு போய் காட்டுக்குள்ள புதைக்கும் போது அந்த இடத்துல வந்து அந்த பூதம் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட கணவனையுமே கொண்டிருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் அந்த அம்மா உங்க பையன் கிட்ட சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா, எனக்கு பிறக்க போது பூதம் கிடையாது, மனுஷ குழந்தை தானே. அப்ப அந்த இடத்துல அந்த பூதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணையுமே தூக்கிட்டு போயிருது. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு என்னையும் என்னோட குழந்தையை விட்டுன்னு சொல்லிட்டு அந்த பூதத்திட்ட கெஞ்சி போது அந்த பூதம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை உட்கார வைக்குது. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கும் ஒரு பூத குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை தூக்கி இந்த பூதம் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குது. அப்ப அந்த பொண்ணு அவளுக்கு பிறந்தது பூதமா இருந்தாலும் அதுவும் ஒரு குழந்தை தான் சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிறா. அப்ப அந்த பூதம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையை வாங்கி மண்ணுல புதைக்குது. அதுக்கப்புறமா அதுவும் ஒரு பூதமா மாறிடுது. அதுக்கப்புறமா அந்த பூதம் சொல்லுது, எங்கனால இனிமே உங்களுக்கு தொல்லை இருக்காது, என்னோட குழந்தையை தூக்கிட்டு நான் இங்க இருந்து போயிடுறேன்னு சொல்லும்போது அந்த பூத குழந்தையை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அம்மான்னு கூப்பிட்டு அங்க இருந்து மாயமா மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல அந்த பொண்ணோட கணவன் வந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு போறான்.